ஸ்வீட் செய்ய போகிறோம். செட்டிநாடு ஸ்வீட் தான். குக்கரைன்னு பேர் அதுக்கு. உங்களுக்கு இதெல்லாம் ரவை 1 கிளாஸு, 1/2 கிளாஸு பச்சைப்பருப்பு, நெய், முந்திரி திராட்சை, தேங்காய், 1/4 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ரெடி பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். வெல்லம் பாவு போட்டிருக்கேன். 1 கிளாஸு ரவை எடுத்துருக்குன்னு சொன்னேன்ல, உங்களுக்கு 3 கிளாஸ் ஊற்றுங்க. பச்சைப்பருப்பு வேக வச்சுருக்கேன். திருப்பி உங்களுக்கு நான் வேக வச்சுருக்கேன். வறுத்துடணும். பச்சைப்பருப்பை வறுத்துட்டு வேக வைங்க. தனியாக எடுத்துருங்க. தேங்காவை துருவிருக்கேன். ஏலக்காயும் தேங்காவும் பொடி பண்ணியிருக்கேன். அதையும் எடுத்துக்கோங்க. வெல்லம் கொதிச்சிரு. பாவுலாம் வர வேண்டியதில்லை. வெல்லம் கொதிச்சிருச்சு. ரவையை போடுறேன். வறுத்து ரவை தான் நான் வறுத்துருந்தேன். ரவை வறுத்து வச்சுட்டேன். நெய் போட்டு கொஞ்சம் வறுத்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு டேஸ்ட்டுக்காண்டி உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் ஒரு சிட்டிக்கே வறுக்கிறேன். நெய் கொஞ்சம் தேங்காய் வறுத்துக்கிட்டேன். கொஞ்சம் இதில் மாற்றிக்கிறேன். முந்திரி திராட்சை வறுக்கணும். நெய் போட்டு நெய்யில் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கிட்டோம். மூன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். மொத்தமாக பச்சைப்பருப்பு வறுத்து வேக வச்சுருக்கேன். அதை முதல்ல சொல்லிட்டேன்னா இப்போ போடுறேன். வறுத்து வேக வச்சதை இதில் சேர்த்துக்கோங்க. பாவில் எடுக்க வேண்டியதில்லை. சும்மா தண்ணியில் கொதிச்சா ரவையை போட்டு பச்சைப்பருப்பு, அதுக்கு பிறகு தேங்காய் வதக்கிற தேங்காய் போடுறேன். அரை மூடி போட்டிருக்கேன் தேங்காய். அதுவே ஏலக்காய் போட்டேன். முந்திரி திராட்சை போடுறேன். வறுத்ததை கொஞ்சம் நெய், ரொம்பலாம் வேண்டாம், கொஞ்சம். பெரியதாடா நல்லா எடுத்துக்கோ. ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஸ்வீட்டு. அதை எடுத்து பண்ணிடலாம். நான் அது போடுறேன். அவசரமாக கொஞ்சம் வேலையாக இருக்கும், போடலை. இட்லி, சட்னி, இதுதான் காலை சாப்பாடு. எல்லோரும் வாங்க சாப்பிட. வணக்கம்.